அணையில் தண்ணி திறந்து உள்ளியே என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டால் பண்ணுவார் எங்கள் முதல்வர் செம்மையாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் அவர்கள். அவர் தான் அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அவர் அப்படியே போயிட்டே இருக்கார். செய்தியாளர்லேருந்து அவர் துரத்தி பிடிச்சி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. சார் நில்லுங்க சார் இந்த மாதிரி செயற்கை உரத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார், அதுக்கு வேறு கெமிக்கல் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட டக்குன்னு வேறு கெமிக்கல் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அது போக அணையில் தண்ணி இல்லை, தண்ணி திறந்து இல்லையே அப்படின்னு கேட்டால் அதில் நம்ம சிரித்து பேசுகிறோம். விவசாயிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப போராட்டமான ஒரு தருணம். அது விவசாயத்தில் சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு தான் அது தெரியும். நமக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அமைச்சரோட பதிலை கேட்கும்போது ஒரு மனவேதனையில் ஒரு சிரிப்பு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அணை திறந்து விடல, தண்ணி வரலன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு சிஎம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவார். சிஎம் பண்ணுவாரா? என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுபோக இப்போ நீங்கள் சிறப்பு தொகுப்புன்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறீங்களே, அது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா பலன் கொடுக்கும். இந்த பதிலெலாம் கேட்கும்போது புல்லரிச்சு போச்சு. அப்படியே முட்டிலாம் நட்டுட்டு நின்றுச்சு. அமைச்சர்னால் இப்படி இருக்கணும். அமைச்சர் முதல்வர் தான் எனக்கு தெய்வமே முதல்வர் தான். அவர் தான் எல்லாமே பண்ணுவார். அவர் சொல்வார், நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அடக்கொடுக்கமான ஒரு அமைச்சராக இருக்கிறார். முதல்வரை தாண்டி ஒரு வார்த்தை வராது என் வாயிலிருந்து அப்படின்றதுல ரொம்ப கரெக்டாக இருக்கார் வினோத் அவர்கள். அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினை நீங்கள் இவர்கிட்ட பார்க்க முடியும். பார்க்குறீங்களா? விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தமிழக முதல்வர் விட்டுற மாட்டாங்க. ஸோ அதுக்கான அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அதுக்கான என்ன அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நிவாரணமாக எது கொடுக்கணும் தளபதி கொடுப்பாங்க. சார் கண்டிப்பாக இது விவசாயிகளுக்கு அது நல்ல பலன் அளிக்கும். நெல் நிலையங்களை நெல் மூட்டைகள் இருக்கு தெரியுமா, அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான சேவைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆலோசனை பண்ணி சொல்லி